ஆராதனை வேலையில கூட தகப்பனே உங்களை ஆராதிக்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு கூட்டி சேர்த்த மகாபரி கிருபைக்காக சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆரம்பம் முடிவரையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தூய்க்கணும் ராஜா. துதி மத்தியில் வாசகம் செய்கிறவரே, அதிசயம் செய்கிறவரே, உங்களுடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம். ஆவியானவரே அப்பா அந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தார் நீரே பொறுப்படுத்தி கொண்டு ஆசீர்வாதத்தை தர முடியாது ஜெபிக்கிறோங்க தாவே. ஆவியானவரே உட தேவ பிரசன்னத்தோட முழு உள்ளத்தோட முழு சிந்தையோட உங்களை ஆராதிக்க தேவ ஆவியானவரே அப்பா நாங்களை கூடி ஆராதிக்க வந்திருக்கோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருங்களையும் உங்களோட கரத்தை நீட்டி அப்பா ஆண்டவரே உங்களோட பலத்தோடு எங்களை ஆராதிக்க ஆண்டவரே விடுதலையோடு நாங்களை ஆராதிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. ஒவ்வொருங்களையும் ஆண்டவரே அப்பா பரலோகத்தந்து ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. துதிய மத்தியில் வாசகம் சேரவரே, வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி ஆண்டவரே உங்கள் பாதப்படியிலே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான கால வழியிலே கூட ஆண்டவரே அப்பா உங்களை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்ததுக்காக சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில் வந்து ஆண்டவரே நீங்கள் அசுவாடுங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் பேச முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீரே கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. சோதரிக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்த கொண்ட ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கா சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களோட தேவ பிரசனம் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே வந்து அசுவோட போகிறதுக்கா சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களோட பிரசனம் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே அப்பா உங்களோட கூட இருந்து ஆண்டவரே ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே முடிவு வரையும் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்த போகிறதுக்கா நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே மக சோதரிக்கிறோம். மகாபரி கிருபைக்கா சோதரிக்கிறோம் ராஜா. இந்த நாளை அப்பா எங்களுக்கு கூட்டி கொடுத்த மகாபரி கிருபைக்கா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகுதி இல்லாத எங்களை இடத்துல ஆண்டவரே நீங்கள் வந்து அசைபாடு உட கிருபைக்கா சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உடனோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை முழுவதும் உடைய கிருபைக்கா சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீரே பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஆவியானவரே தேவ பிரசன்னத்தோட உள்ளத்தோட நாங்கள் இந்த நாளை முழுவதும் ஆண்டவரே உடைய கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமென். சோதரம் சோதரம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 49. என் மீட்பரே என் இரட்சகா என் தேவனே என் கேடகம் நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. என் மீட்பரே என் இரட்சகா என் தேவனே என் கேடகம் நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனே திருச்சித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே திருச்சித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சார்ந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே என் மீட்பரே என் இரட்சகா என் தேவனே என் கேடகம் நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும்
தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் நீர் என் தஞ்சம், வழி நடத்தும் மேசியாவே என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம் நான் நம்பின, என் கோட்டையும் என் துருகமும் நீரே. பாடல் எண் 219. பாடல் எண் 219. நஸ்ரயின் கரோக் மியூசிக். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலம் எல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.
நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய பாடல் புத்தகத்தில் பல்லவி எண் 21வது பல்லவி. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை போற்றுகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை போற்றுகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே 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 இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே 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 இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. முழங்கால் நின்று பாடுவோம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருந்தால், உண்மை உத்தமமாக இருந்தால், நீதி நியாயத்தோடு இருந்தால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யார் புறம்பே தள்ளினாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து அதிசயமாய் நடத்துவார். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீர்.
எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நீர் இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நான் இதற்கு ஈடாக எதை செலுத்துவேன்? எண்ணில்லாத ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை துதிப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை உயர்த்துவேன், அதை காத்துக்கொள்வேன், அதை மேன்மைப்படுத்துவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் கடந்து கர்த்தருக்குள் முன்னேறி செல்ல பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த பிரச்சனைகளுக்குள் தன்னை சிக்க வைத்துக் கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் இந்த பிரச்சனையை சரிப்படுத்துவார். இதற்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பார். அப்படிப்பட்ட பலமுள்ள அனுபவத்திலே காணப்படுவார்கள். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சோர்ந்து போகிற அனுபவம் இருக்கும் என்றால் கர்த்தருக்குள் பலப்படவில்லை என்பதற்கு அதுதான் அடையாளம். கர்த்தருக்குள் பலப்பட வேண்டியது அவசியம். அப்படிப்பட்டவர்கள்
ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஐயா. நான் பலப்பட வேண்டிய காரியங்களிலே பலப்பட எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு கிருபை தாரும் ஐயா. வாயை திறந்து கேட்போமா? வாயை திறந்து கேட்போமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உண்மையாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வாங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வாங்கப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாங்கப்பா. பரலோகத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராஜாவே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில் நீர் கடந்து வாங்கப்பா. ஏசப்பா, நீங்கள் கடந்து வாங்க. பரிசுத்தர் நீர் எங்களை கடந்து வந்து அப்பா ஸ்தோத்திரம் எங்களை நிரப்பி ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. அப்பா, நிறைவாக்குங்க நிறைவாக்குங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவுபடுத்த வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எல்லாருமே கேட்போமா? ஏசப்பா, நீங்கள் வாங்கப்பா. அப்பா, உடைய பிரசனத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க எல்லாரும் நெடிமுழங்கால நின்று ஏசப்பா கிட்ட கேட்போமா? சிறு பிள்ளைங்க எல்லாருமே நெடுமுழங்கால நிற்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீர் மன்னிங்க ராஜா. ஆவியானவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடுங்க ராஜா. எங்களை சுத்திகரிங்க எங்களை சுத்திகரிங்க ராஜா. உங்களுடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி அப்பா எங்களை நீர் பலப்படுத்துங்க அப்பா. எங்களை நீர் தைரியப்படுத்துங்க ராஜா. எங்களை நீர் ஆட்சி தேற்றுங்க ராஜா. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் மதியில் வாங்க ராஜா. பாவியாகி எங்களுடைய குறைவுகளை கண்ணோக்கி பாராமல் ஆண்டவரே, நீர் நிறைவாக எங்களை நிரப்ப வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வந்தால் நாங்கள் அப்பா மறுரூபமாக்கப்படுவோம் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தாவே, எங்களிடத்துல கடந்து வாங்க. எங்களிடத்துல கடந்து வாரும் ஆண்டவரே. எங்களிடத்துல கடந்து வாங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களிடத்துல கடந்து வாங்க ஏசப்பா. எல்லாருமே கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாங்க. எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராகப்பா. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. குறைவுள்ள எங்களையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவர் நம்ம மத்தியில் கடந்து வரும்போது நம்மள்கிட்ட காணப்படுற குறைவுள்ள காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். அதுக்கு நம்ம ஆவியானவருக்கு முதலாவது இடம் கொடுக்கணும். நம்மளுடைய இருதயத்தில், நம்மளுடைய எண்ணத்தில் இடம் கொடுக்கணும்.
நம்மளுடைய மாற்றப்பட முடியாத காரியங்கள், மாற்றப்படக்கூடாத சூழ்நிலைகள், நம்மளுடைய குணங்கள், நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற கசப்புகள், வெறுப்புகள், இன்னும் மாம்சத்திற்கு எடுத்த கிரியைகள் மாறணும்னா நம்ம ஆவியானவருக்கு உண்மையாக இடம் கொடுக்கணும். உண்மையாகவே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, நம்ம பலவீனப்பட்டிருக்கோம் ஆவிக்குரிய காரியத்தில், நம்ம இடறி போயிடுறோம், நமக்குள்ள ஆவியின் கனிகள் இல்லை, அதில் நம்ம குறைவுபட்டுடுறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதுபோல் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, நிறைவான ஆவியானவரே நீங்கள் கடந்து வாங்க ஏசப்பா, பரிசுத்தரே நீர் கடந்து வாங்கன்னு கேட்போமா? என்னோட குறைவுகள்லாம் என்னால் மாற்றிக்கவே முடியல ஆண்டவரே, முடியாத காரியத்தை நீர் சாத்தியமாக்குங்கன்னு கேட்போமா? ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து வாங்கப்பா, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. அப்பா, பாழாய் போன நிலமாய் இருக்கிற எங்களை பயிர் நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கேட்போமா? ஆவியானவர்கிட்ட நீர் வாங்கப்பா, நீங்கள் வாங்க, நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம், உங்களுடைய பிரசன்னம் மட்டும் போதும், நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் கடந்து வாங்கப்பா, எங்களை மாற்றுங்க, என்னுடைய பலவீனங்களை மாற்றுங்க, ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றுங்க ராஜா. சரீர பிரகாரமாய் காணப்படுகிற சுகவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த பூமியில், இயேசு நீர் பூமியில் வாழ்ந்த போது அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் சுகவீனமாயிருக்கிற எங்கள் மீது நம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி சுகப்படுத்துங்க ராஜா. ஆவிக்குரிய காரியங்களில் பலவீனப்பட்டு போகிற எங்களுக்குள்ளாக பலனை நீர் தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களால் கூடாது ராஜா, எங்களால் முடியாது கர்த்தாவே, நீங்கள் கடந்து வாங்கப்பா, நீங்கள் கடந்து வாங்க ராஜா. அப்பா, மண்ணான எங்கள் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே நீர் கடந்து வாங்கப்பா. இயேசுவே நீர் கடந்து வாரும் ஐயா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கடந்து வாரும் ஆண்டவரே, நீர் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா. நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறவும் ஆண்டவரே, எங்களுடைய சரீர பிரகாரமான சுகவீனங்கள் மாறி போகவும் எங்களுக்குள்ளாக உடைய பிரசன்னத்தை அனுப்பிடலைங்க ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் கடந்து வாங்கப்பா, நீங்கள் இல்லாத ஆராதனை பிரயோஜனம் அற்றது கர்த்தாவே. அப்பா, நாங்கள் நீர் இல்லாமல் ஆராதிப்பது வேஸ்ட் கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு விஷயம் அப்பா, எங்கள் மீது மனம் இறங்கி நீர் இறங்கி வாங்கப்பா. அப்பா, எங்கள் மீது மனம் இறங்கும், எங்கள் மீது மனம் இறங்கி நீர் இறங்கி வர வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, பாழாய் போயிருக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் ஒரு உயிரை அப்பா நீர் திரும்பவுமாக எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த தெய்வமே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது கர்த்தரை ஆராதிக்கிற வேளை. அமைதியாக இருக்க வேண்டாம். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும். தேவாதி தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் பல்லவி எண் 44. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பாட்டு பாடுறது அவசியம். தெரிஞ்சா பாடணும், தெரியாமல் வாழ்வாள்னு கத்தக்கூடாது. தெரியலன்னா கவனித்து கேட்டு சரியான ராகம் தெரிஞ்ச பிறகு பாடணும். தெரியாததையும் தெரிஞ்ச மாதிரி கற்றுக்கிட்டு பாடுறவங்களையும் தொல்லை பண்ணக்கூடாது. தெரிஞ்சதை நீ எவ்வளோ சத்தமாகணும் பாடலாம், தெரியாத கற்றுக்கொண்டு தான் பாடணும். தெரிஞ்ச மாதிரி கற்றுக்கிட்டு பாடுறவங்களையும் தொல்லை பண்ணக்கூடாது. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும்
பெரியவர். 34வது பல்லவி. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த 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 நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தரே, நான் நேர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்திருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த தேவனுக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரி என்பதை விளங்க பண்ணி உமக்கு பிரியமாக வாழ்ந்திட தேவனே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி வாயை திறந்து கேட்போமா? ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து, வாயை திறந்து, எசப்பா, நான் உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு தடையாயிருக்கிற, உம்மை பிரியப்படுத்திட தடையாயிருக்கிற மாம்சத்தின் குறைவுகள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் ஐயா. அது உண்மையாகவே எனக்குள் அப்படி ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நான் கர்த்தரை பிரியப்படுத்தியே வாழ வேண்டும். அதற்கு தடையாயிருக்கிற மாம்சத்தின் குறைவுகள் என்னை விட்டு அகல வேண்டும் என்ற ஒரு பாரம் உனக்கு இருக்கும் என்றால் தேவ பிள்ளையே, நீ வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. வாயை திறந்து கர்த்தர்ட்ட அழுது புலம்புவ. இந்த மாம்சத்தின் காரியங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. மாம்சத்தின்படி நடந்து கொள்கிற செயல்படுகிற எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. வேதனையோடு கர்த்தர்ட்ட நீ கேட்பாய் தேவ பிள்ளையே. பலவீனம் எல்லாம் மாற வேண்டும் என்று நீ வேதனைப்படுவாய். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், அல்லேலூயா. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். என்னை உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. என்னை உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவின் பலன் எனக்கு இருக்கும்போது நான் நிச்சயமாக சோர்ந்து போக மாட்டேன், தடுமாற மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், பலவீனம் அடைய மாட்டேன். அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஐயா, என்னை நிரப்பும் ஐயா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். ராஜாதி ராஜாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷப ரிபக்க பரபரபா ரிபலப ரிபக்க ரதிலபரபா ரிபலபரபா தி மௌரி அந்துரக்க மௌரிக்க பரபரபா ரிஷரபரபரபா. ஆமென், ஆமென். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வெள்ளநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தினாவியே, வெள்ளநடைய நிரப்பிடுமே வெள்ளத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வார்த்தை உணர்ந்து பாடுவோம். என்னை உம்முடைய கரத்தினால் தேற்றுங்கப்பா. மனிதர்களால் வருகிற ஆறுதல் அல்ல, உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் என் காயங்களை ஆற்றி என்னை தேற்றும். ஆண்டவரால் மட்டுமே ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான ஆறுதலை ஆண்டவரால் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை
இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அபிஷேகத்தின் வல்லமைதான் ஒரு தேவ பிள்ளையை ஆற்றி தேற்ற முடியும். அபிஷேகம் பெறாததினாலே தேவ பிள்ளையே நீ ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் வேதனை மாத்திரம் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். என்னை அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்புங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேள். கர்த்தர் உன்னை வல்லமையால் நிரப்ப வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் கரங்க தட்டி பாடுவோம். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. புது பேலன் அடைந்திடுவாய் நீ, புது பேலன் அடைந்திடுவாய், புது பேலன் அடைந்திடுவாய் நீ, புது பேலன் அடைந்திடுவாய், புது பேலன் அடைந்திடுவாய் நீ, புது பேலன் அடைந்திடுவாய்.
புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ரிஷபாரி பரக்கபரபா ரிதிலிக்க மௌரி அங்கரபரபா ரிக்கபௌரியாதுலபக்கபா ரிதிலிபி ரிபிபிக்க மௌரி அங்கரக்கபாதிலி ரிக்கபௌரியாதுலக்கபரபலபரபா ரிஷபாரி பரபதுலபரபா ரிதிலி அந்தூரபக்கபரதிலபரபா ரிஷமௌரி பிரிக்கபோரபா ரீபபபா ரிதலபா ரிதிலிபி கியாபரதுல மௌரி அந்துரக்கமௌ கியாதூரிபி லிஷபாலபா ரியாதூர மௌரி அந்துரக்கபாலதி ரிபபபா. ஆவின் தொடுதலை உணர்கிறவர்கள் அந்நிய பாஷையில விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆமேன் ஆமேன். அபிஷேகம் பெறாத கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஓரகபரி கமோகரதி கரபா ரியாதுரக்கபோரி திரிபி ஷகுரபதி ரபரபா ரிமௌரி அந்துரக்கபலதிலபரபா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே ஆராதனையின் மீதமான பகுதிகளை தொடர்ந்து பொறுப்படுத்தி நமக்கு ஆசீர்வதித்தரும்படி யாராயிலும் ஒருவர் சுருக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். என்றபடியே வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 - 12 வரை நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். வெளிச்சல்னா லைட்டு போட்டுங்க. ஒன்றிலிருந்து 12 வரை நாம் வசன பிரதிமாறு மாறி மாறி வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான்.
பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். நாம் யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தேவன் கொடுத்த வேத பகுதியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலையில் பேதுரு இருந்தபோது சபையார் என்ன பண்ணியிருக்காங்க? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். இங்கே ஜெபங்கிறது பல விதத்தில் இருக்குது. இப்போ நம்மளே எடுத்துக்கொண்டோமானால் நாம் ஜெபிக்கும் போது, இல்லை சபையிலையோ தனிப்பட்ட ஜெபத்திலேயோ, இல்லை நம்ம தனியாக ஜெபிக்கும் போதோ, நம்முடைய காரியங்கள் வேதனை தரக்கூடியதாக இருக்கும்போது நம்ம ஜெபத்தில் கண்ணீர் வரும், பாரம் வரும். ஆனால் மேலோட்டமாக தேவன் நம்மளை வைத்திருக்கும்போது அந்த ஜெபத்தை பார்த்தா மேலோட்டமான ஜெபமாக தான் இருக்கும். ஆனால் தேவனுக்கு தெரியும் என் பிள்ளைய என்ன செஞ்சால் எனக்கு பயந்து நடக்கும்னு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்ன காரியத்தில் என் பிள்ளையை நான் சரி பண்ண வேண்டிய விதத்தில், எந்த விதத்தில் நான் செஞ்சால் என் பிள்ளை எனக்காக வாழுங்கிறது நம்முடைய படைத்த தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்களாம் சபையார். அப்போ பேதுரு எங்கே இருந்தார்? சிறையில் இருந்தார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அப்படி வாசித்தவங்களுக்கு தெரியும். அந்த நாட்களில் இயேசுவை பற்றி யூதர்களுக்கு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? இயேசுவுக்கு இப்போ அந்த ஏரோது ராஜாவுக்கு பிடிக்கல. முன்னாடி வசனத்தை பார்த்தோம்னால் துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரியை யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தாங்க. இயேசுவை பின்பற்றுறவங்கள என்ன செஞ்சாங்க? அவங்க கொலை செய்ய அடுத்தது பேதுருவையும் அந்த மாதிரி பண்ணால் யூதர்களுக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி அந்த ராஜா அறிந்து சிறையில் வைக்கிறாங்க. ஆனால் சபையார் என்ன பண்ணுறாங்க? ராஜா அனுபவிச்சிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஊக்கத்தோடு சபையார் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபிக்கும்போது அங்கே சிறையெல்லாம் என்ன செய்யுது? சங்கிலி. நம்ம வாசித்தோம் அந்த பகுதியில். 7வது வசனத்தை வாசிங்க. உடனே சங்கிலிகள் என்ன செஞ்சுதான்? விழுந்ததான். அப்போ இந்த யாரோட ஜெபம் பேதுருவை விடுதலை பண்ணினது? இது ஒரு கொஸ்டின். சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்ததுனால தான் பேதுரு அங்கே என்ன செய்கிறாரு? விடுதலை. ஊழியக்காரர் அவர், பாஸ்டர். சபை மக்களாக துக்கத்தோடு இருக்காங்க. ஐயோ நம்ம பாஸ்டரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே, என்ன பண்ணுறது தெரியாமல் ஆண்டோட்ட ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்போ ஜெபம் எப்படி பண்ண வேண்டும் என்றால் ஊக்கத்தோடு எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கருத்தா எலியா ஜெபித்தார். தானியேல் உபாசித்து ஜெபித்தார். இவங்க இப்படிலாம் ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் அவங்க முகம் பிரகாசமாய் காணப்பட்டது. யாரோட முகம்? மோசையோட முகம் தேவனோடு பேசும்போது. தானியேலோடைய ஜெபிக்க ஆரம்பித்தோம். தானியேல் என்ன பண்ண? தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ ஜெபம் பண்ண நினைக்கும் போது சொல்கிறதுக்கு, விண்ணப்பம் சொல்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட வேண்டுதல் என்ன செய்து? கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. இப்படியாய் நாம் இந்த கடைசி நாட்களில் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். சபையார் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சபையில் பிறகு அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் நம்முடைய குடும்பத்தில் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோமோ, அதே மாதிரி மற்ற சபையில் உள்ள எல்லாரும் நம்முடைய பிள்ளைங்க அவர்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க. எத்தனை பேர் இப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சபையார் உள்ள சபை பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் ஜெபிக்குங்க? நல்லா கை தூக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா யோபு என்ன செய்கிறாரு? தன் சிநேகிதனுக்காக வேண்டும் போது அவன் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். அவன் சிறையிருப்பு என்ன? எல்லாத்தையும் இழந்து போனது, ஆனால் எல்லாத்தையும் திருப்பி ரெட்டிப்பாக கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை இழந்து போனாலும் கருத்தாகவும் ஊக்கத்தோடு நாம் ஜெபிப்போமானால் தேவனுடைய சன்னதியில் போய் அது கேட்கும். இப்போ இந்த ஆராதித்தோம், நம்முடைய ஸ்தோத்திரங்களும் பாடல்களும் தேவன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, எனக்கு அந்த மன திருப்தி இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. மீதி பேர்லாம் அரைகுறை ஜெபமா, அரைகுறை ஆராதனையா? நம்ம எப்போ வந்தாலும் தேவ சமூகத்தில் மன திருப்தி அடைந்து போக வேண்டும். அல்லேலூயா.
நம்ம இருதயம் திருப்தி அடையணும். என் தேவன் என்னை தொட்டார், என் இருதயத்தில் வந்தார், என்னை ஆளுகை செய்தார்னு சொல்லி நமக்கு திருப்தி வேணும். வாழ்க்கையை கசந்து வாழக்கூடாது. எத்தனை பேர் வாழ்க்கையில் கசப்போடு வந்திருக்கீங்க இன்றைக்கி ஆராதனைக்கு? என் குடும்ப பிரச்சனை, என் சூழ்நிலை, என் பிள்ளைகள், எல்லா காரியம் என் மனதில் கசப்போடு காணப்படுகிறேன். ஆண்டவர் பிள்ளை தான், ஆண்டவர் ஆராதிக்கிற நம்ம தான். வாழ்க்கையில் கசப்புகள் வரும். அல்லேலூயா. வருமா வராதுங்களா? எத்தனை பேர் வாழ்க்கையில் கசப்போடு நான் இந்த ஆராதனையில் இருக்கேன்னு சொல்கிறீங்க? கை தூங்க. கசப்புனா உங்களுக்கு அந்த மன கசப்பு, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே கசப்பை நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்களே நொந்து போகக்கூடிய அளவுக்கு என் இருதயத்தில் கசப்பாய் காணப்படுகிறது. யாரெல்லாம் கை தூக்குங்க? யாருக்கெல்லாம் இருக்குது அப்படி அந்த சம்பவங்கள்? உண்மையிலே கர்த்தர் நம்மை அதை மாறா தண்ணீர் என்ன செஞ்சார்? மதுரமாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் போய் சேரும்படி ஜெபிக்க வேண்டும். சபையார் ஜெபித்தார்கள் ஊக்கத்தோட. ஒரு கொஸ்டின், நம்ம ரசிக்கப்பட்டு 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஆகிறது. ஜெபிக்கும் போதெல்லாம் நான் முழங்கால் நின்று ஜெபிச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு? நெடுமுழங்கால தான் நான் ஜெபிப்பேன். யாருமே ஜெபிக்க மாட்டீங்களா? அப்போ எப்படி தான் ஜெபம் பண்ணுவீங்க? சாப்பாடு போடுற மாதிரி சமணம் போட்டுப்பீங்களா? வடை பாயசம் சாப்பாடு போடுற மாதிரி ஜெபிக்கும் போதுன்னா ஒரு கிறிஸ்தவ பிள்ளை முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும். முழங்கால் போடுற தேவ பிள்ளையை பார்த்து இந்த உலகமும் பிசாசும் எல்லாம் நடுங்கும். நீங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, முழங்காலில் நின்று பாருங்கள், உங்களுக்கு தெய்வீக சுகமும் பலனும் பரலோகத்தில் தேவன் அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த வாரத்தில் பாஸ்டர் மேலே வந்து சொன்னாங்க, டிடி கிளாஸ் விசிட் போயிட்டு வரக்குள்ளே பிரதர் ஆல்வின் பிரதரை வந்து அழைச்சிட்டு போய் அவங்க சாட்சியை சொல்லணும்னு சொல்லி இறக்கி வந்தாங்க. பார்த்தா அவங்க நெடுமுழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்களா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மையான ஜெபம். முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். சபைக்கு வந்தோடனே இந்த வாலிய பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க எல்லாம் இந்த வயதுலேருந்தே நீங்கள் முழங்கால் போட படி உங்கள் முழங்கால் வந்து காய்ச்சி போய் இருக்கணும். அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் உங்கள் முழங்காலில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் முழங்காலில் காய்ச்சி மாரி தெரியுமா? அது எப்படின்னா கருப்பாகி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உண்மையாக உங்கள் ஜெபம் பரலோகத்தில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். உங்கள் முழங்காலில் வந்து அந்த கருப்பு இல்லைன்னு வச்சிங்க, நீங்கள் வந்து உங்கள் ஜெபம் வந்து இங்கே வான மண்டலத்துக்குள்ள பிசாசு அது அங்கே தடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் நம்மளோட முழங்கால் எப்படி இருக்கணும்? இனி வருட கடைசியில் காய்ச்சி போகக்கூடிய கருப்பு அடையக்கூடிய அளவுக்கு நிற்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரோட சாட்சியை நான் வாசிச்சிருக்கிறேன். அவர் வயதான ஊழியக்காரர். அதிகாலையில் எழுந்துச்சி 3 மணிக்கு பனி கொட்டுற பனியில் நாங்கள் ரசிக்கப்பட்ட நான் விசுவாசி அந்த நாட்கள்லேருந்து சாட்சியை கேட்டிருக்கேன். பாஸ்ட்டு மயிலாடுதுறை பாஸ் சொல்லி 3 மணிக்கு எழுந்து நெடுமுழங்காலில் நின்று ஜெபிப்பாராம். பனியில், கொட்டும் பனியில். அவருக்கு பழுத்த பழம்னு சொன்னாங்க. அவ்வளோ வயதானவர். முழங்கால் அந்த சாட்சியை கேட்டப்போ எனக்குள்ளே அப்படி ஒரு வைராக்கியம். வயதான ஊழியக்காரங்க அப்படி ஜெபிக்கும் போது நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது வாலிப வயதுலன்னு சொல்லி அந்த நாட்களில் நான் வெளியில் வந்து 3 மணிக்கு அங்கே எப்படி அந்த சாட்சியை கேட்டனோ அதே மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது எதுக்குன்னு நம்ம இதை சொல்ல வரோம்னா, நம்ம முழங்கால் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பலன் கொடுக்குற தேவனாக இருக்கார். சபையார் அப்படி தான் ஜெபிச்சிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. முழங்கால் ஊக்கத்தோடு ஜெபிச்சிருப்பாங்க தன் ஊழியக்கார வெளில ஆண்டவரை கொண்டு வரும்படி. அங்கே ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு, அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அதேமாரி நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தாவின் நிறைவோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று யாரெல்லாம் இழந்து போயிருக்கீங்க? எனக்குள்ள ஆவி அபிஷேகம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, வரங்கள் எனக்கிட்ட வார்த்தையே வரமாட்டேங்குது, இல்லை அபிஷேகத்துக்கு யார் இருக்கீங்க? எப்போது நான் ஆவியிலேயே நிரம்பி ஜெபித்து கொண்டு இருப்பேன், ஆவியிலே அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசி கொண்டு இருப்பேங்கிறோம். எத்தனை பேர் கை தூக்குங்க? 1 2 நல்லா தூக்குங்க, பயப்படாமல் தூக்குங்க. ஏசப்பா நம்மளை கவனித்து கொண்டே இருக்காங்க. மீதி பேர்லாம் எப்படி ஜெபிக்கிறீங்க? நம்மளை பரிசோதனை பண்ணி ஆண்டோட்ட இந்த வருட கடைசியில் மனம் திரும்புவோம், அபிஷேகத்தின் நிறைவுக்குள் கடந்து வருவோம். அப்போ தான் நம்ம ஜென்ம சுபாவங்களை மேற்கொள்ள முடியும். நம்முடைய பாவத்தில் பிறந்த போதே வந்ததில் ஜென்ம சுபாவம் அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டுமானால் அபிஷேகத்தை நிறைவு இருந்தால் தான் மேற்கொள்ள முடியும். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் வேண்டுமானால் அதை அபிஷேகத்தை நிறைவு இருந்தால் தான் நமக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதனால் சபைக்கு வந்துட்டு போயிட்டு அப்படி இல்லாதபடிக்கு நல்ல பிள்ளைகளாய், ஆண்டவர் பிள்ளைகளாய், தேவன் மகிழ்ச்சி படையக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில் வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சால் நமக்கு எவ்வளோ வேதனை இருக்குது. அதுங்களை அடித்தா கூட நம்ம மனசு ஐயோ இப்படி அடிச்சிட்டேனேன்னு ஒரு வேதனை இருந்தால் கூட இது சரியாக வாழலையே, நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். அதேமாரி தான் ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளை நான் சொல்கிறதை கேட்கலேன்னு சொல்லி வேதனைப்படுவார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இனி வரப்போகிற நாட்கள் ஆண்டவரே நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க, என்னால் முடியல,
நான் உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கணும், உங்களை சந்தோஷப்பட்டு தான் நினைக்கிறேன். இந்த உலகம் விடமாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸு விடமாட்டேங்குது, மாம்சம் விடமாட்டேங்குது, பிசாசு விடமாட்டேங்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் பரலோகத்தில் இந்த கரத்தை நீட்டி ஒவ்வொரு நொடி நம்ம தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்தில் போய் மூழ்கி போடாத அளவுக்கு தேவன் கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளை அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க? நீங்கள் தான் சொல்லணும். நம்முடைய தேவன் நம்மளை எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம தூக்கி வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும். அதனால் நம்ம சபையார் போல் இந்த ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்த சபையார் போல் ஊக்கத்தோடு இனி ஜெபிப்போம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. நம்ம எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஊக்கத்தோடு ஜெபிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ம விசுவாசிக்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் ஏசப்பா சொன்னாங்க, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போகணும் போயிடணும். அப்போ நமக்கு விசுவாசம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இது எப்படி நடக்கும், செஞ்சுடுவார் ஆண்டவர், செய்ய மாட்டாரா அப்படி இப்படி ஒரு கொஸ்டினோட தான் ஜெபத்தெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் காணப்படுவோமானால் நம்முடைய ஜெபம் ஊக்கமுள்ளதாக இருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஊக்கமுள்ளதாய் மாற வேண்டும். எத்தனை பேர் இனி வர நாட்களில் முழங்கால் நின்று ஜெபிக்க போகிறோன்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க? நெடுமுழங்காலும் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்கணும், அடுத்தது 2 மணி நேரம், 3 மணி நேரம், அப்படி டைம் மாறிக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போடுற மாதிரி சம்மணம் போட்டு ஜெபிக்கக்கூடாது. அரை முழங்கால்னு ஜெபிக்கக்கூடாது. நெடுமுழங்காலும் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடியலையா, அந்த பாதத்தை அந்த முழங்கால ஆண்டவர் தேவ தூதரை வச்சு தாங்குவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அனுபவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய அனுபவத்தில் மேலோங்கி வளருவோம். கர்த்தர் நம்மளை மேலே 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 கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இந்த வேத வசனத்துக்கு நம்மை அப்படியே அர்ப்பணிப்போம். ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி தேவ பிள்ளைகள் ஊக்கமாக இருந்தாங்க, ஒருமனமாக இருந்தாங்க, அன்பாக இருந்தாங்க, ஐக்கியமாக இருந்தாங்க, பரிசுத்தாவின் நிறைவோடு இருந்தாங்க. இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பவர்ஃபுல் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அவனுடைய வல்லமையை ருசிக்க போகிறீங்க? நமக்கு வல்லமை தேவை, இல்லைன்னா அந்த கொடிய காலத்தில் வாழ முடியாது. ஆண்டோடைய வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதனால் நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் வழக்கம்போல் தியானித்து கொண்டிருக்கிற அதே செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். வேதம் கூறும் சிறப்புத்தன்மையுள்ள நபர்கள். அதில் 4வதாக எலியாவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி செய்தி கேட்கிறப்பெல்லாம் கர்த்தர் பேசியிருக்காரா? யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னோடு பேசியிருக்கார் கர்த்தர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா. மோசேயோடு முகமுகமாக பேசின தெய்வம் அல்லவோ, மோசேயோடு முகமுகமாக பேசின தெய்வம் அல்லவோ, கண்களில் கண்ணீரோடு கதறியே வந்து நிற்கும் என்னோடு பேசும் தெய்வமே, கண்களில் கண்ணீரோடு கதறியே வந்து நிற்கும் என்னோடு பேசும் தெய்வமே, என்னோடு பேசும் தெய்வமே, என்னோடு பேசும் தெய்வமே, என்னோடு பேசும் தெய்வமே, தேவா என்னோடு பேசும் தெய்வமே. தேவன் பேசுகிற தேவன். அதனால தான் அவரை தேடி வருகிறோம். அவருடைய வார்த்தையை நாடுகிறோம். அவர் பேசுகிறவர். தம்முடைய வார்த்தையின் மூலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு கர்த்தர் என்ன பேச போகிறார், எனக்கு என்ன சொல்ல போகிறார், எனக்கு நேராக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன என்ற எதிர்பார்ப்புள்ள ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிறவர்.
அந்த எதிர்பார்ப்பு உள்ள தெய்வ பிள்ளைகள், ருசித்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அதை அனுபவிக்காத, அந்த அனுபவத்திற்கு வராத தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் அந்த அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வரும்படி உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எலியாவை குறித்து கடந்த வாரம் நாம் தியானித்தோம். எலியாவை குறித்து யாக்கோபு 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன், அதான் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அதில் நாம் முதல்ல பார்த்தது, ஒருவராக தனித்து நின்று சவால் விடுகிறவர். பாடுகள் இருக்குதுதான். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக இருக்கிறார்கள். ஒருவர் தனித்து நின்று பயப்படல. அவர் நீயா நானா பார்த்துருவோம் நிக்கல. அவர் அவ்வளவு தைரியமா நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம்தான். எலியா தனக்கு முன்பாக இருக்கிற 450 பேரை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவில்லை. ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஃபோன் வந்தால் தயவு செஞ்சு எடுத்து போய் யாரும் வெளிலலாம் பேசவே பேசாதீங்க. அது நல்ல பழக்கமே கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறான். ஃபோன் வந்துச்சுன்னா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். தனக்கு முன்பாக இருக்கிற 450 பேருக்கு அதை பார்க்கும்போது மனிதனுடைய இயல்பு பயம் வரும். ஆனால் எலியாவுக்கு கொஞ்சம் கூட பயம் வரவே இல்லை. என்ன காரணம் தெரியுங்களா? யாராவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களா? மைக் வச்சுருக்கவங்க, என்ன காரணம்? ஏன் எலியாவுக்கு 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கும் போதும் எலியாவுக்கு கொஞ்சம் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் ஒருவன் தனித்து என்ன பண்ணுறது, பயமே வரல எலியாவுக்கு? என்ன காரணம்? கர்த்தருடைய சேனை அதிபர் முழுசா சொன்னா புரியுமே, சொல்லுங்களேன். போன வாரம் பிரசங்கத்தில் உள்ளதை ரிப்பீட் பண்ணாம கொஞ்சம் வேற ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களா. அதாவது நீங்க 450 பேர் நின்றாலும், நான் ஒருவன் தனித்து நின்றாலும், நான் ஒருவன் தைரியமாக நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்ப்பா. எலியா கிட்ட கேட்டால் சொல்லுவார், நான் நிற்கிறது ஒரிஜினலுக்காக நிற்கிறேன். இல்லையா? நான் நிற்கிறது ஒரிஜினலுக்காக நிற்கிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருள் வாங்கினாலும் பிராண்டட் பொருளாக தான் வாங்குவாங்க. ஒரிஜினலான கேட்டு வாங்குவாங்க. அதற்குரிய அடையாளத்தெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, எது வேண்டும்? ஒரிஜினல் வேண்டும். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரிஜினல் தான் எனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் முக்கியம். பிராண்ட் ஐட்டம் தான் முக்கியம். கம்பெனி பொருள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் கவனம் செலுத்துவார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் தரம் இருக்கிறது. அதில் தான் தரம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்ல போகிறோம். டீ பிரியர்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான். டீ பிரியர்களுக்கு ஒரு நற்செய்தி. டீ சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடுதல் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் டீ தூள் எங்கே கிடைக்கும்? ஒரிஜினல் டீ தூள், ஒரிஜினல் டீ தூளை வாங்கி அந்த வெறும் டிக்காஷனை குடித்தா ஹார்ட்டுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. மருத்துவர்கள் எல்லாரும் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதயத்துக்கு நல்லது. பால் கலந்து குடித்தா பால் வியாபாரிகளுக்கு நல்லது, நமக்கு கெடுதல். டாக்டர்களுக்கு நல்லது.
பால் கலக்காமல் குடிங்க. ஜீனியை தொடவே தொடாதீங்க, ஜீனி கலக்காதீங்க. சுகர் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம், சுகர் உள்ளவங்க கருப்பட்டி கலந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம ஊர் கடைகளில் விற்கிற டீ தூள் நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கி பாருங்கள், அதிலே போட்டிருப்பாங்க டஸ்ட் டீ. நிறைய பேருக்கு அர்த்தம் புரியாமல் டேஸ்ட் டீ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டஸ்ட்டு டீ அப்படின்னா நாங்கள் குப்பையைத்தான் விற்கிறோம். இது குப்பை. டஸ்ட்னா என்னது? குப்பை. அதில் போட்டிருக்குது பாருங்கள், நீங்கள் வாங்கி பாருங்கள். அது எப்படி குப்பையை வைப்பாங்க? ஃபஸ்ட்டு குவாலிட்டி மில்ட்ரிக்கும் வெளிநாடு விற்பனைக்கும் போயிடும். டீ தூள் தயாரிக்கிற கம்பெனியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மில்ட்ரிக்கும் வெளிநாட்டுக்கும் போயிடும். அடுத்த குவாலிட்டி அதை விரும்பக்கூடிய வியாபாரிகள் அங்கங்கே இருக்காங்க, அதெல்லாம் போயிடும். எல்லாம் போக கடைசியாக இருக்கிற குப்பை கூலம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட்டி பெருக்கி அதுதான் நமக்கு வியாபாரத்துக்கு வந்துட்டு இருக்குது. அதான் டஸ்ட்டுன்னு சொல்லி போடுறாங்க. அதனால் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம யாரும் அந்த கம்பெனிக்கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன் அவங்களே போட்டாங்க, நான் குப்பையை தான் கொடுக்குறோம், அதிலே தான் போட்டிருக்கேன், ஏன் என்னக்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. தயவுசெய்து டீ, ஃபாஸ்ட்டு டீ சாப்பிட மாட்டார், அதனால் அவர் டீ சாப்பிட வேணான்னு சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. சிஸ்டர்கிட்ட கேட்டுக்குங்க. நான் சின்ன பிள்ளைலேருந்து சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு, திருமணத்திற்கு பிறகு அலைகிற அலைச்சல்ல நானே டீ தூள் காஃபி தூள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அலைகிற அலைச்சல்ல தலைவலிலாம் வர்றப்ப போட்டு கொடுக்க சொல்லுவான். தட் ஒரு டைம் வந்துட்டா எனக்கு டீ ரெடியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. கேளுங்க, டீ குடிக்காத ஆள் கிடையாது. அந்த டீயினால் வரக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள்லாம் தெரிஞ்ச பிறகு அதை ஓரம் கட்டிட்டான், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அதில் நிறைய பாதிப்பு வரும். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்போம். அப்புறம் பாஸ்ட் என்று பார்க்கவே வரல, பாஸ்ட் ஜபமே பண்ண வரல, பாஸ்ட் சொல்கிறது நம்ம கேட்கவே மாட்டோம். பிராய்லர் தின்னுட்டு அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டு தான் இருக்கணும். பிராய்லர் கறி தின்னுட்டு அடிக்கடி அப்புறம் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம செய்யாதெல்லாம் செஞ்சு விட்டு பாஸ்ட் வரல ஜெபம் பண்ணலன்னு சொல்லிடுவோம். கவனமாக இருந்தால் தொந்தரவு நமக்கு வராது, பாதுகாப்பாக இருக்கலாம். ரைட்டு, மேட்ருக்குள்ள போயிடுவோம். நான் ஒரிஜினல், நான் சொல்கிறது ஒரிஜினல்ப்பா. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விடிய விடிய கற்றுனாலும், வாழ்நாள் முழுக்க கற்றுனாலும் நீ கூப்பிடுற பாகால் வரப்போவதில்லை. ஆனால் நான் கும்பிடுற, என்னங்க அது லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க, வெளிச்சம் தெரியுதுங்களாங்க? தெரிஞ்சால் நியாயம்தான். அங்கே தான் எனக்கு இங்கேருந்து பார்க்குறது இருட்டாக தெரியுது. கவனிங்க கவனிங்க, நான் கும்பிடுகிற தெய்வம், நான் நம்புகிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். கூப்பிட்டா போதும், அடுத்த நிமிஷம் எனக்கு பதில் கொடுப்பார். நான் கூப்பிட்றேன் பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். என்ன கூப்பிட்டாரு? என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஒரே வார்த்தை தான் 2 முறை சொன்னார். நடக்க வேண்டிய காரியம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். நின்று கொண்டு என்ன பெரிய ஏசன்ட்ட பெரிய கத்தர்ன்ற பெரிய ஆண்டவருங்கிற அல்லேலூயான்ற என்னத்தை கண்ட அப்படின்டுவாங்க. என்னத்தை கண்ட சொல்லுங்களேன், என்னத்தை கண்டோம்? சொல்ல மாட்டீங்களா? என்னத்தை கண்டோம்? இந்த ஏசுனார்கிட்ட வந்து என்னத்தை கண்டோம்? அதாங்க தெரியல. அதனால தாங்க நான் பதில் சொல்றதில்ல யார்ட்டையும். அதனால தாங்க இன்னும் யாருமே ஆண்டவரை இன்னும் சரியாக முழுசாக அறிந்து கொள்ள முடியல. என்னத்தை கண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னத்தை கண்டோம்? கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு திடீர்னு அப்படி கிளம்ப போகிறதுல பார்க்குறோம், ஆல்வின் ஐயா பிரதர் இங்கே ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு மனசில் ஒரு பாரத்தை கத்தரை கொடுத்தாரு. அங்கே போய் நம்ம பாட்டுக்கிட்டு பாடி அது இது செய்யறதுக்கு நம்ம
பிரதனை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொல்லுவோமே அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டோம். 2 நிமிஷம் சொல்லுங்க, அழகாக 2 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டாங்க. நச்சுன்னு சொல்லுவாங்களா? இப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னத்தை கண்டோம் அவங்க சொல்லுவாங்க பாருங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணிக்க வாங்க பிரதர். அங்கே சொன்ன அதே சாட்சி அப்படியே ஒரு 2 நிமிஷம். சோத்திரம், எல்லாருக்கும் சோத்திரம். பாஸ்டர் சாட்சியில் சொன்னாங்க, நான் சொன்னேன் 23 வருஷம் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். ஒரு நேரமே எனக்கு நடக்கலை. 23 வருஷம்னா 23 வருஷத்துலேருந்து எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். கோயிலுக்கு போகாத ஊரே கிடையாது, இருக்க நாட்டில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஒரு நேரமே எனக்கு கிடைக்கல. எங்கள் தங்கச்சி சத்யேந்திரன் என் தம்பியோட சர்ச்சைக்கு வந்தாப்புல, அது மூலயமா என் தங்கச்சி சர்ச்சைக்கு வந்தாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மூலயமா எங்கள் வீட்டுக்காரம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. எங்களுக்கு சோசியம் பார்த்துட்டு இருந்து எல்லாருமே சொன்னாங்க, உங்களுக்கு ஆண் வாரிசே கிடையாது, உங்களுக்கு 2 பொண்ணு குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் சர்ச்சை வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த வீட்டில் ஆண்டவர் நம்மளுக்கு குழந்தை கொடுத்தா நான் சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு போது நடக்கான்னு எல்லாம் சபதம் போட்டாங்க. அது நடந்தால் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அந்த கூட நான் வீடு கட்டினோம். அதான் குழந்தை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நாங்கள் போகல. திருப்பி அந்த வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் வீடு வந்து மழை பெஞ்சு ஒழுகும் ஒரே காலையும் விடாது. அந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீட்டில் கருத்தை எங்களுக்கு அழகான குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து காற்று பிரச்சனை. அந்த காற்று பிரச்சனைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்தாங்க. அந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் 3 தடவை திரும்ப வந்துட்டோம். பணத்தை எடுத்துகிட்டு போய் திரும்ப வந்துட்டோம். அந்த பணம் எடுத்து போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு செக்னாட் ஹாஸ்பிட்டலுக்கு தானாக ஒரு புரோகிராம் போட்டு தான் அனுப்பி போனோம். 1 ரூபா செலவு கிடையாது, எங்களுக்கு போகிற பஸ் ஃபேர் மட்டும்தான். அப்படி அற்புதம் செஞ்ச ஆண்டவர் நிறைய உதவி பண்ணாங்க. அதேமாதிரி நான் வந்து குடிக்காத நாளே கிடையாது, 24 நாளும் குடிப்பேன். அப்படி குடிஞ்ச என்னை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு கொண்டாட நன்றி. என்னத்தை கண்டோங்க? என்னத்தை கண்டோம் சொல்லுங்க சத்தமா, என்னத்தை கண்டோம்? வாயை திறக்க மாட்டீங்க. நீங்களும் ரட்சிக்கப்பட்டவன் தானே? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் என்னத்தை கண்டான்? அதான் கண்டோமா? வாயை திறன்னு சொல்லுங்களாம். இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்கப்பட முடியாதது, இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்கப்பட முடியாதது எது? பாவ மன்னிப்பு. அது அவரால், இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்ன காரணம்? ஏனென்றால் முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே பலியாய் கொடுத்தவர். வேறு யாராவது கொடுத்திருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். சவால் விடுறதுக்கு இடம் இருக்குங்க. கத்தடி பிள்ளைங்க அப்படி வந்துடும், அப்படி நமக்கு ஏன் அம்பு அப்படின்ட்டு எலியா மாதிரி நிற்கணும். ஆமாம், வாயால் மட்டும் பாட்டு பாட்டா போகுது. யூடியூப்பில் பார்த்துட்டு இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடுது. நாங்களாம் பாடுறது முன்னாடி நீங்கள் பாடிடலாம். ஆமாம், எங்களுக்குலாம் இன்னும் சொல்ல போனாக்கா முதல்ல உட்காந்து பாடெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் கிடையாது, கேட்குறதுன்னு டைம் கிடையாது. நீங்கள் என்ன பிள்ளைங்கள்ட்ட சிஸ்டர்லாம் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் ஏதாவது நான் பாட்டு கேட்குறான்னு பாருங்கள், வாய்ப்பே கிடையாது. நீ ஒரு பாட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கிறது தான், அவ்வளோதான். மற்றபடி பாடல் கேட்குறது தான் நமக்கு நேரமே கிடையாது. என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து ஒரிஜினல், உயிரை கொடுத்தவர், மனிதனுடைய உயிரை காக்கிறவர், மனிதனுடைய உயிருக்கு கேரண்டி கொடுக்கிறவர், மனிதனுடைய ஜீவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறவர், பாதாளத்துக்கு போகக்கூடியதை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். சொல்லணும் தைரியமா. இரண்டாவது பார்த்தோம், அந்த டயத்தில் தான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பிரசங்கம் பண்ணுவது ஊழியம் அல்ல, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதே ஊழியம். அடுத்து ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நாமெல்லாம் பேசுறதில்லை, மைக்கை பிடித்து கொண்டு நிற்பது ஊழியம் அல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக நிற்பதே ஊழியம். போய் நிற்கணும்.
ஆமாம், பிரசங்கம் பண்ணுறது என்னை பிரசங்கம் பண்ண விடணும், அது மட்டும் ஊழியம் கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால மேற்கொள்ளணும். ரைட். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. மைக் கொடுங்க, மைக் வாங்க. ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நமக்கு தெரிந்த வேத பகுதி, இது குறித்து அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எலியா சாக வேண்டும் அப்படி ஒரு முடிவெடுத்து சூரைச் செடிக்கும் கீழே போய் படுத்துக்கிட்டார். எதுக்காக சாகணும்? ஏன் சாகணும்? 19ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து படித்து பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னால். நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நாளைக்கு இந்நேரத்துக்கு நீ காலி இருக்க மாட்ட. 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று கொண்டு சவால் விட்ட எலியா இப்பொழுது ஒரு பெண் சொன்ன வார்த்தை கேட்டு அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம். அதனால தான் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவர் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மனிதன்தான். அவருக்கும் அப்படிப்பட்ட பாதிப்புகள் உண்டு, பயம் உண்டு, ஆபத்துக்கள் உண்டு. அதை விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்ற வார்த்தை. நமக்கு மட்டும்தான் பாடுகள் பிரச்சனைகள் நினைச்சுக்க கூடாதுங்க. பாடுகள் பிரச்சனை எல்லாருக்குமே உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். அதில் விசேஷமாக ஊழியர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் எலியா சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ விசுவாசிகளுக்கு பிரச்சனை வந்தால் யார் மூலம் வரும்? என்ன எவ்வளோ வரும் பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரங்களுக்கு யார் மூலம்லாம் வரும்? யார் மூலம்னாலும் வரும். ஆமாம். மூன்றாவதாக நாம் தியானிக்கிற காரியம், நம்மை போல பாதிப்பை, பிரச்சனையை, பாடுகளை சந்திக்கிறவர் என்பதை விளக்கும்படியாக நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவ்வளோ பெரிய கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர், கர்த்தருக்காக வல்லமையாக பயன்பட்டவர். அவருக்கும் பயம் வருகிறது, அவருக்கும் ஆபத்து வருகிறது, அவருக்கும் பிரச்சனை போராட்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. ஊழியக்காரருக்கெல்லாம் பிரச்சனை வருதா இல்லையா? நம்ம ஜெபிக்கணும். நமக்கு மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, எல்லா தேவனால் அடைக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், எல்லா ஊழியக்காரருடைய பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்கணும்.
நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, நமக்கு மட்டும்தான் அந்த பாடுகள் அப்படின்னு நினச்சக்கூடாது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக பாடுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அழைப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த பாதை. எனவே எல்லா ஊழியர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. பாடுகள் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. நம்ம பிரச்சனை பரவாயில்லையே. அதுக்கு தான் ஒரு உதாரணம் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் கேட்ட ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஏசப்பா பாடுகள்லாம் பிரச்சனைலாம் தாங்க முடியலப்பா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு பாடு, இப்படிப்பட்ட பாடுகள்லாம் நான் ஏன் சந்திக்கணும், என்னால் தாங்க முடியல ஆண்டவரேன்னு அழுது புலம்புனாங்களாம். ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் அப்படியே நிறைய சிலுவைகள்லாம் நிறைய அரசியாக அடுக்கியிருக்குது. சின்ன சைஸு, பெரிய பெரிய சைஸு, வித்தியாசமான சிலுவைகள்லாம் நிறைய அடுக்கியிருக்குது. ஆண்டவர் சொன்னாரா, மகளே நீ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிற, சிலுவையை பார்த்துட்டு இருக்கேன், உனக்கென்று வைத்திருக்கிற சிலுவை அதை காட்டி இதோ இருக்குது பாரு, அதுதான் உனக்காக உள்ள சிலுவை, அதை போய் எடுத்துக்க அப்படின்னாராம். ஐயோயோ அது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கு, என்னால முடியாது, அது எனக்கு சிரமம், எனக்கு அது வேணாம், வேற என்னதான் வேணும், இதோ ஒரு சிலுவை இருக்குது பாருங்க, சின்னதாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன், சரி எடுத்துக்க அப்படின்னாராம். இந்த அம்மா போய் அந்த சிலுவை எடுத்தாங்களாம், அதை அசைக்க கூட முடியலையாம், நகர்த்தவே முடியல, போராடி பார்க்குறாங்க. பேதுரு மீன் வலையை விழுக்க முடியாமல் இழுத்தார்ல, அந்த மாதிரி போராடி பார்த்தா நகர்த்தவும் முடியல. என்னங்க ஆண்டவரே இவ்வளவு சின்னதாக இருக்குது, இது போதுன்னு நினச்சி இதை போய் தூக்குறோம், அதை நகர்த்த கூட முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு நான் சொன்ன சிலுவை போய் தூக்கி பாரு, போய் கை ஆட இவ்வளோ ஈஸியாக இருக்குது, பார்க்குறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் வெயிட் இருக்கு, ஈஸியாக இருக்குது தூக்குறதுக்கு, உனக்கு நான் வச்சிருக்கிற சிலுவை தான் உன்னால் தூக்க முடியும். அந்த சிலுவை வேறு ஒருத்தவங்களுக்காக வச்சுருக்கான், அது அவங்களால தூக்க முடியும், உன்னால் முடியாது. உனக்குன்னு எதை வச்சுருக்கனோ அதுதான் உனக்கு. மற்றவங்களுக்கு உள்ளது உன்னால் தொடக்கூட நகர்த்த கூட முடியலையே, அப்படிப்பட்ட பாரம், அப்படிப்பட்ட பிரச்சனை. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை பரவாயில்லை, நம்மை விட அதிக பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நமக்கு எப்போதுமே நம்ம பார்க்குற பிரச்சனையே பெரும் பிரச்சனை, பெரும் பிரச்சனை. கடந்த வாரம் பைபிள் கிளாஸில் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். இப்போ ஊழியக்காரர்களாகி எங்களை யாராவது நீங்கள் பார்க்குறது வந்தீங்கன்னாக்க, வீட்டில் இல்லைன்னாக்க, இப்போ நான் வீட்டில் இல்லை, சிஸ்டர் பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ என்னை பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், ஈஸியாக தொடர்பு கொண்டு வரலாம். ஒரு ஃபோன் அடித்தா போதும், பாஸ்டர் எத்தனை மணிக்கு வருவீங்க பாஸ்டர், நான் வெயிட் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு பேசலாம். அந்த காலத்தில் நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் இல்லாத காலத்தில் வீட்டுக்கு ஊழியக்காரரை தேடி வருவாங்க. அப்போ ஊழியக்காரர் இருக்க மாட்டார். நான் சொல்கிறது ஒரு ஊழியக்காரங்க வாழ்க்கை நடந்த உண்மை சம்பவம். வந்துட்டாங்க, அம்மா இருக்காங்க, ஐயா வெளில ஊழியத்துக்கு போயிட்டாரு. அப்போ கேட்குறாங்க, ஐயா உடனே பார்த்து ஜெபம் பண்ணுங்க, நான் உடனே பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் அங்கே போய் நான் பார்த்து ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த பக்கத்தில் 3வது ஒரு மாடி வீடு இருக்குது, 3வது ஒரு ஓட்டு வீடு இருக்குது, அங்கே இருக்காங்கன்னா போய் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சுற்றி அப்படி சுற்றி சொல்லி கண்டுபிடிக்க முடியாத இடம், கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த இடத்த சொல்ல முடியாது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இங்கே வாம்மா, இப்படி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாசலுக்கு அழைச்சி வந்தாங்களாம். வாசலில் இதோ இந்த மண், அப்போல்லாம் மண் தர தானே, மண் ரோடு தானே, இந்த மண்ணில் என்ன தெரியுது பாருங்க, ஏதோ வெத்தலைப்பாக்கு எச்சில் துப்புன மாதிரி சகப்பாக தெரியுது. அப்படியே அடுத்தது பாருங்க,
அதுவும் அப்படி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அதுவும் அப்படி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அதுவும் அப்படி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அதுவும் அப்படி தான் இருக்குது. அப்படியே வரிசையாக வெத்தலை பாக்கு வச்சு துப்புன மாதிரி சகப்பாக தெரியுதுல. அப்படியே இதை பார்த்துக்கிட்டே போங்க. இதை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஐயா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐயா வெத்தலை பாக்கு போட்டுவிட்டு துப்பிகிட்டே போவாரோ? ஐயாவுக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கார். ஆனால் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது. அதனால் ஊழியத்துக்கு மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படி சைடில் சாஞ்சிக்கிட்டே போகிறாரு. இருமினான்னா ரத்தம் வரும், அந்த ரத்தத்தை துப்பிக்கிட்டே போவார். அந்த ரத்தம் தான் சிகப்பாக தெரியுது. இதை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஐயா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அம்மா அடையாளம் காட்டுறாங்க. அப்படியெல்லாம் பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்திருக்காங்க ஊழியக்காரங்க. நம்மெல்லாம் இருமல் மாதிரி இருந்ததுங்க ஐயா, அதனால தான் ஐயா வர முடியல. மப்பு மாதிரி இருந்ததுங்க ஐயா, அதனால தான் ஐயா அன்னைக்கு வர முடியல. தூறல் போடுற மாதிரி, எல்லாம் மாதிரி தான். மாதிரி மாதிரி மாதிரின்னு சொல்லியே ஒரு மாதிரி போயிட்டு கொஞ்சம் கூட முன்மாதிரி இல்லாமல் போயாச்சு நிறைய பேர். மழையானாலும் தான் வேலையை பார்க்கறது முடியும், மழையில் நனைஞ்சுக்கிட்டே சம்பாதிக்க முடியும், மழையில் நனைந்து கொண்டே வருமானத்துக்கெல்லாம் நனைய முடியும், மற்ற மனிதர்களுக்காக மழையில் அலைந்து திரிந்து நனைய முடியும். ஆண்டவருக்காக அவரை ஆராதிக்க வர்றதுக்காக இந்த சபை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்காக ஒரே இருட்டிக்கிட்டு இருக்குது, ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்க. ஏன் வண்டியை விரட்டிக்கிட்டு வந்தா வந்துடலாம்ல? தாங்காரியத்துக்கு மட்டும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் விரட்டிட்டு போயிடுவான். விரட்டிட்டு மழை வர்றதுல நான் விரட்டிட்டு போயிடுவோம். அப்படியே தாங்காரியத்துக்கு கத்தோலிக்க காரியத்துக்கு மட்டும் அப்படியே அது இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்துடும் போல இருக்கு. மழை ஆரம்பிச்சுதான் அவ்வளோதான், நம்ம கரைஞ்சி போயிடுவோம், நம்ம மறைஞ்சி போயிடுவோம், வண்டி மட்டும் தானே ரோட்டில் ஓடிட்டு இருக்கோம். அப்படி நினச்சிக்கிறோம் நம்ம. என்ன சுயநலம்? நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா. நாம் சந்திக்கிற அத்தனை பாடுகளையும் அவர் சந்திச்சிருக்காருங்க, நமக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கிறார். அதுதான் நமக்கு பிறகு கிடையாது, அவருக்கு பிறகு தான் நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து 12:30 முடிச்சிடுறேன், நம்ம 12:30 விடுங்க, நான் 12:10 வருவேன் நான், ஆனால் என்னை 12:30 விட்டுருங்க. என்ன அநியாயம் இது? இப்போ கவனிக்க முடியல என்னால். இந்த டிசம்பர் முடியட்டும், நியூ இயர்லேருந்து எவ்வளோ நேரம் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லுவோம், எவ்வளோ நேரம் லேட்டாக வந்தீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். நியூ இயர்லேருந்து 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் நம்ம 3வதாக பார்த்தோம். நம்மை போல பாதிப்பை சந்தித்தவர், பிரச்சனைகளை பாடுகளை சந்தித்தவர், அதனால தான் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். இது ஒரு பெரிய வேத பகுதி, ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. இப்போ வாசிச்சோம், அப்படியே முந்தின பக்கம், அவ்வளோதான். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இது நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி, புதிதான ஒன்று அல்ல. தேசத்தில் பஞ்சம். இப்போ இந்த மழை காலத்தில் வேலை அதிகமாக இருக்குங்களா? வருமானம் அதிகமாக இருக்குமா? இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பல இடங்களில் இதை சொல்லுவேன். இப்போ நான் சொல்ல போகிறத கூட ஷார்ட்ஸ்லையும் போட்டு விடுவேன். மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கிராமப்புறங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினக்கூலி, தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்கிறவர்கள் மழை காலத்தில் நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கிராமப்புறங்களில் வாழ்கிறவர்களுக்கு தான் பிரச்சனையே.
எப்படி? நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் தினந்தோறும் தினக்கூலி, ஆனால் வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும். என்ன வேலைக்கு போவாங்க? கடைகளுக்கு போவாங்க, ஒரு சைக்கிள் கம்பெனிக்கு போவாங்க, ஒரு டீ கடைக்கு போவாங்க. டெய்லி வியாபாரம் நடக்கக்கூடிய, டெய்லி மழை பெஞ்சாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. அன்னன்னைக்கு மழை பெஞ்சாலும் அன்னன்னைக்கு உள்ள வருமானம் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் கிராமப்புறங்களிலே விவசாய வேலைகளை நம்பியிருக்கிறவர்களுக்கு மழை பெய்தால் வேலை கிடையாது, மழை பெய்தால் வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. இதை தெரிஞ்சவங்க தான் ஜெபிப்பாங்க அதுக்காக. நகர்ப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. கிராமத்தில் உள்ள கஷ்டம் எப்படி தெரியும்? ஜெபிக்கணும். நகர்ப்புறங்களில் உள்ள கத்தோலிக்க பிள்ளைகள், கிராமப்புறங்களில் உள்ள தினக்கூலி வேலைக்கு செல்கிறவர்கள் மழைக்காலங்களிலே வேலைக்கு போக முடியாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்? நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் தினக்கூலி தடை இல்லாமல் வருமானம் கிடைக்கிறவர்கள், வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் மழை காலங்களிலே கிராமப்புறங்களில் கஷ்டப்படுறவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்யணும். அப்படிப்பட்டவங்களாம் மாறணும். எனக்குலாம் ஆண்டோட கிருபை, நான்லாம் டவுனில் இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கெல்லாம் அன்னன்னைக்கு வருமானம் வந்துடும், நான் டவுனில் இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, கிருபை அப்படின்னு சொல்லிட்டு கிருபையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா டவுனில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் டவுனில் இருக்கிற மாதிரி ஆகிடும். டவுனில் இருக்கிறவங்க டவுனில் இருக்கிற மாதிரி ஆகிடும். டவுன்னா என்ன? ஆமாம், கீழே போய் வருமானம் பொருளாதாரம் எல்லாம் கீழே போயிடுற மாதிரி ஆக்கிடுவார் கத்தர். நம்ம தான் கவனமாக இருக்கணும், நம்மளால் இயன்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி எங்கேயோ கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு போய் கொடுக்கறது நிற்காதீங்க. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இடி விழுந்து ஒரு கிராமமே பாதிச்சிச்சு, உதவி செய்யணும் தான், செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. உங்களுக்கு பக்கத்தில் பாருங்க, இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாமல், அவங்களுக்கு உதவி செய்யுங்க முதல்ல. உங்களுக்கு பக்கத்தில் பாருங்க, டீ குடிக்க காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் பாருங்க, பல மாதங்களாக அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வர்றாங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. பக்கத்தை விட்ட பாருங்க, எழுத்த விட்ட பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பாருங்க, அவங்களுக்கு முதல்ல உதவி செய்யுங்க. அப்புறம் இடி விழுந்த இடத்துக்கெல்லாம் போய் உதவி செய்யலாம். இதெல்லாம் ஒரு வேதனையான காரியம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம இருக்கோங்க, நம்ம பிள்ளைக்கு பேனா இல்லை, ஒரு பேனா வாங்கணும், ஒரு வெள்ளை ஒரு ப்ளூ பென் ஒன்று வாங்கணும், ஒரு ரெட்டிங்கு பென்னு வாங்கணும். அதுக்கு அந்த பேனா வாங்கினா தான் நம்ம பிள்ளை இருக்கிற வேலையை எழுதி முடிக்கலாம். அந்த பிள்ளை பேனா இல்லாமல் உட்காந்துருக்குது, பேனா வாங்கணும், பேனா இல்லை, பேனான்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம பாக்கெட்டாக பேனா வாங்கி கொண்டு போய் பேனா இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் தியாகம் பண்ணுகிறேன் அப்படின்னு போய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல, கொடுக்கணும் தான். முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க, முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க, பிறகு காணாதவர்களுக்கு போய் செய்யுங்க. ரெண்டுமே கத்தருக்கு செய்கிறது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி கஷ்டத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முதல்ல செய்யுங்க. நம்ம வீட்டிலே இருப்பாங்க, எழுத்த வீட்டில் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் கவனித்து செய்யுங்க. பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. நான் இதெல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணிலாம் எடுத்த செய்தி கிடையாது. இங்கே வந்து வேணால் யார் வேணாலும் பாருங்கள், கத்தர் எனக்கு வசனத்தை சொன்னார், கத்தர் எனக்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்தாரு, நான் அதை மட்டும் தான் எழுதி வச்சுருக்கிறோம். ஆமாம், பார்த்துங்க வேணா, வேறு ஒன்றுமே எழுதலை. பஞ்சம் எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய மக்களுக்கு மட்டும் கர்த்தரிடத்தில் தஞ்சம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த மழை காலத்தில் நான் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. மழை காலம் ஆரம்பிச்சிச்சா வேதனையோடு இருந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ மழை வந்தாலும்
என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் பார்த்து கொள்கிறார், என் ஆண்டவர் பார்த்து கொண்டார், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்மை போன்ற வறுமையை சந்தித்தவர் எலியா. தேசத்தில் பஞ்சம், இவருக்கு மாத்திரம் தனியா ஒரு பக்கத்தில் நிலம் விவசாயம் விளைஞ்சி கோதுமை அறுவடை செய்து சப்பாத்தி பூரிலாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்காரா? இவருக்கும் பஞ்சம்தான். ஆனால் சொல்லிட்டார், என்ன சொன்னார்? அந்த கேரித்த ஆற்ற பாருப்பா, அந்த தண்ணியை குடிச்சிக்க, காகத்தை அனுப்புவேன், ஆகாரத்தை கொடுப்பேன். காகத்தின் மூலம் கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார், ஆற்று தண்ணீரை குடிக்கிறார். இப்போ நல்ல காலையில் எத்தனை பேர் உபவாசம் இருக்கீங்க? உபவாசம் முடிக்கிறீங்க, ஒரு காக்கா ஒரு வடையை தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து உங்கள் கையில் அப்படி போடுது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வயலில் தண்ணீர் ஓடுது, மழை தண்ணீர், அதை குடிப்பா, இந்த வடையை தின்னுப்பா, இந்த தண்ணியை குடிப்பா. எத்தனை பேர் குடிப்போம்? பிஸ்லரி வாட்டர் தான் நான் குடிப்பான், மினரலு. ஆனால் எலியா பாருங்க, கர்த்தர் சொன்னார், காகம் அவ்வளவு ரொம்ப பரிசுத்தமான பறவை இல்லை, அந்த பறவை கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்குது, அதை சாப்பிட்றாரு. பக்கத்தில் ஆற்றில் தண்ணீர் ஓடுது, ஊற்று தண்ணீரே அப்படின்னா சுத்தமாக இருக்கும். இது ஆற்று தண்ணீரே, நீ எங்கேருந்து வர்றியோ, இதை நான் எப்படி குடிப்பேனோ அப்படின்னு தான் யோசிப்பாங்கல்லாம். ஆனால் அதை தான் குடித்தார், நான் காகம் கொடுத்தது தான் சாப்பிட்டாரு. இல்லாதவங்களுக்கு இழுப்பப்பு சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழி. சர்க்கரை இல்லாத இடத்துல இழுப்பப்பு இதுதான் சர்க்கரை பற்றியா இனிக்குது பற்றியா? அந்த மாதிரி பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. புலி பசித்தாலும் என்ன செய்யாதான்? புல்ல மேயாதான். அந்த காலத்து புலிங்க, இந்த காலத்து புலிங்க தானாகவே போய் புல்லை தின்னுட்டு இருக்குது. இப்பெல்லாம் மாறி போச்சு. ஆமாம், கிடைக்கிறத விட்டுறக்கூடாது. நமக்கு வேட்டையாடி சாப்பிட்றது அப்புறம் பார்த்துக்குவோம், முதல்ல கொஞ்சம் புல்லை சாப்பிட்டுக்குவோம். இயற்கையான உணவு. ஆமாம், சுகர் வராது, ப்ரெஷர் வராது. தெரியுங்களா? அருகம்புல் சாப்பிட்டா ஆரோக்கியம் தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்காக ஆடு மாட்டோடு சேர்ந்து நம்ம மேய்ஞ்சிட்டு இருக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சி எடுத்து நீங்கள் சித்த மருத்துவருடைய ஆலோசனையின்படி அதை சாப்பிடணும். அருகம்புல் சாப்பிட்றது ஆரோக்கியன்ட்டு அதில் விழுந்து புரண்டு கடிச்சு தின்னு வயிற்றால் போய் ஐசியூவில் போய் இருக்கணும். அப்புறம் அது சித்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம், அவ்வளோதான். இஷ்டத்துக்கு இது செய்யக்கூடாது. ஆமாம், கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. மொத்த மாத்திரை இன்றைக்கி சாப்பிட்றோன்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு மாத்திரை போட்டாலே உடம்பை பாடாப்படுத்துதுன்றாங்க, ஒரு மாத்திரை போட்டாலே தூக்கம் அதிகமாக வந்துருன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டா என்ன ஆகுறது? கவனமாக இருக்கணும். நம்மை போன்ற வறுமை சந்தித்தவர். நமக்கு மட்டும்தான் வறுமை, நமக்கு மட்டும்தான் கஷ்டம், நமக்கு மட்டும்தான் மழை காலம், நமக்கு மட்டும்தான் வறுமை நெருக்கம் அப்படி நினச்சிக்கூடாது. நாங்கள் மழை காலம் வரும்போதெல்லாம் விசுவாசிகளுக்காக ஜெபிப்பேன். ஊழியர்கள் கிராமப்புறங்களில் உள்ள டவுனில் உள்ள ஊழியக்காரங்க ஜெபிக்க மாட்டேன் நான், அங்கே நோ ப்ராப்ளம். கிராமப்புறங்களில் உள்ள ஊழியர்கள், கிராமத்து மக்கள் மத்தியில் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள், அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. யாராவது கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்குமே அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்காக, அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக இப்படிப்பட்ட காலங்களிலும் நான் ஜெபிக்கிறது வழக்கம். நம்ம ஜெபிக்கணும். அப்படி நமக்கு இந்த மழை காலத்தில் 3 வேளை உணவு கிடைக்குதுன்னா கர்த்தர் செய்கிறார், அமேன். ஆனால் அது இல்லாத ஊழியர்களுக்காக, அது இல்லாத கிராமப்புற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம்ம சபையிலே இருப்பாங்க, நம்ம சபையிலே இருப்பாங்க, அவங்கள பார்த்து விசாரிக்கணும். அரிசிலாம் இருக்குதா, சமையலுக்கு தேவையானதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்?
யாருக்கும் தெரியாமல் செய்யணும். விளம்பரம் பண்ணிக்கிட்டு செய்யக்கூடாது. யாருக்குமே தெரியக்கூடாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியணும். இது தேவையோ, ட்ரெஸ்ஸு தேவையா, கொடுக்கணும். இப்போ அடுத்தது கிறிஸ்மஸ் வரப்போகிறது, புதிய வருடம் வரப்போகிறது. நமக்கு எடுக்கும்போது நம்மால் இயன்றவரை நமக்கு எடுக்கிறோமோ இல்லையோ, நமக்கு எடுத்து கொடுக்குறோமோ இல்லையோ, சபையில் கஷ்டப்படுறவங்கள பார்த்து யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்து பாருங்களா. யாரோ ஒருவருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பல பேர் மூலம் கொடுப்பார். அதுதான் உண்மை. அது கொடுத்து ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய மேன்மை. இப்போ பாருங்க, அது தொடர்ந்து படிச்சிங்கன்னா, அந்த காகமும் நின்று போயிற்று, அந்த கேரித்து ஆறும் வற்றி போயிடுச்சு. எப்படி இருக்கும்? இந்த டைம்னா கரெக்டாக வந்து அந்த காகம் வாங்கி உடனே சாப்பிட்றலாம். சாப்பிட்ட உடனே ஆற்றில் போய் தண்ணீரை அள்ளி குடிச்சுக்கலாம். குளிக்கிறது அதில் தான், குடிக்கிறது அதில் தான், துணி துவைக்கிறது அதில் தான், எல்லாத்துக்கும் அது தான். இப்போ ஆறும் வற்றி போயிற்று, காகமும் வரவில்லை. எலிய புலம்புனாரா? கத்துனாரா? இப்போ உள்ள விசுவாசியா இருந்தா உடனே, ஓ கர்த்தாவே, உங்களை நம்பித்தானே கேரித்தாற்றண்டில் வந்து ஒளித்துக் கொண்டேன். ஏன் எல்லாரும் என்னை பார்த்து பழித்துக் கொள்ளும்படி இப்படி நீங்கள் பதுங்கி விட்டீர்கள்? எங்கே போனீர்கள்? காகம் இங்கே போனது, ஏன் ஆறு வற்றி போனது? நான் என்ன செய்வது? அப்படியே புலவர் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எலியா அதை பற்றிலாம் கவலையே படலை. ஏன், என்ன காரணம்? இந்த பஞ்ச காலத்தில் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். இதற்கு பிறகும் அவர் பார்த்து கொள்வார். அந்த ஆறு காகா நின்று போச்சு, ஆறு காஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ நேர சாரி பாத்துக்கு போ. சாரி பாத்தா அது என்ன பாத்து? ஆயில் பாத்து. இது என்ன சாரி பாத்து? அது ஊர் பேரு, நம்ம ஊருக்குள்ள இஸ்ரேலில் உள்ள ஊர் பேரு. அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை பராமரிக்கும்படி. அல்லேலூயா. ஒரு நெருக்கம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, அல்லது ஒரு காரியம் அடைபட்டு போனால், அல்லது நமக்கு நடைபெற வேண்டிய ஒரு காரியம் தடைப்பட்டு போனால், கர்த்தர் இன்னொரு வழியை திறந்து வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. யாருக்கு கவலையே படாம இருக்காங்க பாருங்க. ஆமா, ஆறு வற்றி போயிடுச்சு, காகமும் வரல. அந்த நிலைமையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, நெருக்கங்கள், ஒரு பலவிதமான பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் யார் இருக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் மரண பரியந்தம் நடத்தி செல்வார். ஆண்டுடைய வருகை வரைக்கும் நடத்தி செல்வார். ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. ஆமென். என்னோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு பேசுகிற வார்த்தை என்ன? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆறுதலே அப்பா, நீங்க தான் எனக்கு ஆறுதல், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் ஆயுளெல்லாம் என்னை காக்கிற தெய்வம். ஆறுதலே ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுதலே ஆருயிரே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆயுள் முழுவதும் காத்து நடத்துகிற தேவன் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்ம நடத்தி செல்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மரணம் வரும் வரை, கர்த்தருடைய வருகை வரும் வரை அவர் நடத்தி செல்வார். அவர் பார்த்து கொள்வார், அவர் உதவி செய்வார், அவர் காத்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். மனிதர்கள் பார்க்காத பற்றி கவலைப்படாதீங்க. திரும்பி கூட பார்க்கலையே, என்னை விசாரிக்கவே இல்லையே, கவலையே படாதீங்க. உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன். உன்னை நான் நன்றாய் பார்த்து கொள்ளுவேன். உனக்கு நான் இருக்கும்போது ஏன் கலங்குகிறாய்? நான் எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். உனக்கு குறை வைக்கவே மாட்டேன். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடைபெற வேண்டுமோ, எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் தேவையோ, உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மனிதர்களை பார்க்காதே, குறைவுகளை மட்டும்தான் கொடுப்பாங்க, மறைவுகளை கொடுப்பாங்க, மறைந்து மறைந்து போவாங்க. குறைவே வைக்காத, மறையவே மறையாத தேவனை நோக்கிப்பார். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், குறைவில்லாமல் நடத்துவார். செபிப்போமா? ஆமேன் ஆமேன். பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் எனக்கு மட்டும்தான் நினைச்சுக்காத ஒரு நாளும் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அது நியமிக்கப்பட்டது. மற்றவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்கள் என்னை விட அவர்கள் அதிக பிரச்சனை உள்ளவர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பரவாயில்லை, அவர்கள் என்னை காட்டிலும் அதிக பிரச்சனை உள்ளவர்கள் என்பதை முதலாவது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் ஆமேன். கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத கிருபை தொடர்ந்து இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் ஆமேன் ஆராதனை முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து நடத்த நம்முடைய தயவுக்காக, கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.